உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக ஜெபித்து திவ்ய நற்கருணை உட்கொள்வதால் உண்டாகும் நன்மை பற்றிய தியானம். ஜெர்மன் நாட்டில் அச்சிஷ்ட 5 காய பிரான்சிஸ்கு சபையை சார்ந்த முத்தி பேறு பெற்ற சிலுவை அருளம்மாள் ஒரு நாள் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது வெகு நேரம் பரவசமாகி ஒரு காட்சியை கண்டார். அவ்வேளையில் ஒரு கன்னியாஸ்திரி அவருடைய அறைக்குள் நுழைய, அந்த நேரத்தில் புனித சிலுவை அருளம்மாள் பரவசம் தெளிந்து உடனடியாக, அம்மா, எச்சரிக்கை, மேசை மேல் இருக்கிற எதையும் தொட வேண்டாம், ஏனெனில் அதில் உள்ளது திவ்ய நற்கருணை, சம்மனசுகளே இதை இவ்விடத்தில் கொண்டு வந்தனர் என்று கூற, ஆச்சரியமடைந்த கன்னியாஸ்திரி இது எப்படி நடந்தது என்று ஆவலோடு வினவினார். முத்தி பேறு பெற்ற சிலுவை அருளம்மாள் சொன்னதாவது: வெகு காலமாக பாவத்தில் வாழ்ந்திருந்த மனிதன் ஒருவன் தன் மரண வேளையில் அவஸ்தையாயிருக்கையில் பாவ சங்கீர்த்தனம் செய்தான். ஆனால் அவன் மனம் திரும்பாமலும் தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படாமலும் பாவ சங்கீர்த்தனம் செய்தான். அவன் பாவ மன்னிப்பை பெறவே இல்லை. அப்படி ஆத்துமத்தில் பாவத்தை வைத்து கொண்டு திவ்ய நற்கருணையை உண்டான். அவன் செய்த பாவத்திற்கு தண்டனையாக திவ்ய நற்கருணை அவன் வாயில் இருக்கும்போதே அவன் மரித்து நரகத்தில் விழுந்தான். அவன் வாயில் இன்னும் திவ்ய நற்கருணை இருக்கக்கூடாதென்று தீர்மானித்து ஆண்டவரிடத்தில் உத்தரவு பெற்று அதை மிகுந்த பயபக்தி வணக்கத்தோடு என்னிடத்தில் கொண்டு வந்தனர். உயிரோடு இருக்கும்போது திவ்ய நற்கருணையின் பேரில் மிகுந்த பக்தியோடு நீர் உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாவை குறித்து வேண்டி இதை நாளைக்கு உட்கொள்ளும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளனர் என்றார். சம்மனசுகளின் கட்டளைப்படியே சிலுவை அருளம்மாள் மறுநாள் திவ்ய நற்கருணை உட்கொண்ட பிறகு அந்த குறிக்கப்பட்ட உத்தரிக்க ஸ்தலத்து ஆத்துமம் மோட்சம் போய் சேர்ந்ததென்று ஆண்டவருடைய இரக்கத்தால் உறுதியாய் உணர்ந்தார். கிறிஸ்தவ உறவுகளே, நீங்கள் திவ்ய நற்கருணை பெறும்போதெல்லாம் தகுந்த முன் தயாரிப்போடு இருக்க வேண்டும். நீங்கள் திவ்ய நற்கருணை வாங்குவதற்கு முன் பாவ சங்கீர்த்தனம் செய்கையில் செய்த பாவங்களை ஒன்று கூட மறைக்காமல் குருவானவருக்கு வெளிப்படுத்துவதோடு, உங்கள் பாவங்களுக்கு மிகவும் மனஸ்தாபப்பட்டு இனிமேல் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற உறுதியான பிரதிஜ்ஞை செய்து பாவ பொறுத்தலை அடைய வேண்டும். இந்நிகழ்ச்சியில் கூறப்பட்ட உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மா உலகில் வாழ்ந்தபோது திவ்ய நற்கருணை மீது மிகுந்த பக்தியாய் இருந்ததால் முத்தி பேறு பெற்ற சிலுவை அருளம்மாள் வழியாய் ஆண்டவர் அந்த ஆன்மாவுக்கு நன்மை ஏற்படும்படி செய்தார். ஆண்டவர் தாமே தேவ நற்கருணையில் எழுந்தருளி இருப்பதால் அதற்கு மிகுந்த பக்தியும் வணக்கமும் செலுத்த வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய முக்கியமான கடமையாகும். எனவே பயபக்தியோடு திருப்பலி காண்பது மட்டுமல்லாமல் உங்கள் ஆலயத்தில் தேவ நற்கருணையின் முன் வணங்கும் போதெல்லாம் அதனோடு ஒன்றித்து சந்திக்கவும், தேவ நற்கருணை ஆசீர்வாதம் நடக்கும் போதெல்லாம் அதில் தவறாமல் பங்கேற்று ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள ஒருபோதும் தவறாதீர்கள். ஆமீன்.